இந்த ஆட்சியில வந்து என்ன செஞ்சிருக்கீங்க? திமுக ஆட்சி, ஏடிஎம்கே ஆட்சி என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன கொலை செஞ்சிருக்கீங்க? எல்லாம் கொலை செஞ்சிருக்கீங்களா? நான் சொல்றேன் கேட்கிறோமா? என்ன கொலை செஞ்சிருக்கீங்க? நான் வள்ளுவர்வா சொல்லுவேன். தமிழ் சொல்ற தலையில் நின்றா வள்ளுவர்வா சொல்லுவார் இருக்கேன். சூரிய அமைச்சா தாமரை மலரும். அந்த தத்துவம்லாம் எனக்கு இருக்கு. இன்னைக்கு என்ன செய்யறீங்க? பூரா பொம்பளை பூரா 1000 ரூபாய் காசு பூரா பஸ் காசு பூராமே எவ்வளவு டிக்கெட் கொடுப்பீங்க? அது எங்க வராங்க? ஆம்பளை ஓட்டாத்து அதை கட்ட முடியும். ஒரு வீடு வாச கட்டுறதுக்கு லோன் போடுறீங்களா? இல்ல. என் தெலுங்கு டிவிக்கு மோடியா டிவியா அந்த மாதிரி இருப்பேன். தளபதி இந்த மண்ணில என்னைக்கு நானும் 10,000 காலத்துல இருந்தாலும் 20,000 காலத்துல இருந்தாலும் என் பேரம்பத்தி எடுத்தாலும் தளபதி தான் வருவாரு. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அவனுக்கு டென்ஷனில் வந்து அது என்ன சொல்கிறது? நான் இவ்வளோ நேரம் பேசினானே, ஏதாவது உங்களுக்கு விளங்குச்சா? அவன் என்ன சொல்ல வரான்னு தெரியல, அவனுக்கே தெரியல. இந்த மாதிரியான விசிலடிச்சான் குஞ்சுகளை வச்சு தான் நான் வந்து சீஃப் மினிஸ்டராக போகிறேன் அப்படின்னு கனவு காண்டுகிட்டு இருக்கிறார் விஜய். பேசாமல் தயவு செஞ்சு தமிழ்நாட்டை வீணாக்க வேண்டாம். தமிழ்நாடு ஏற்கனவே வட மாநிலங்களை விட நல்ல சூப்பராக போயிட்டுருக்குது. அதாவது பொருளாதார வளர்ச்சியிலையும் நல்லா போயிட்டுருக்குது, கல்வியிலையும் நல்லா, வேலை வாய்ப்புலையும் நல்லா போயிட்டுருக்குது. நீங்கள் வந்து கெடுக்க வேண்டாம். இந்த மாதிரி தற்கொலைகளை உங்கள் அணில் குஞ்சுகளெல்லாம் வந்து சினிமாவோட வச்சுக்கோங்க. பேசாமல் ரசிகர் மன்றத்தெல்லாம் கடைச்சிவிட்டு தாவைக்காவை கடைச்சிவிட்டு வெறும் ரசிகர் மன்றம் மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டாம். நீங்கள் வந்து ஒன்றும் இங்கே வந்து பெருசாக ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. இந்த தமிழ்நாடு கெட்டி குட்டிச்சவராக தான் போகும். அதனால் தயவுசெய்து தமிழர்கள் நல்லா இருக்கணும்னா விஜய் கொஞ்சம் ஒதுங்கணும் அரசியல்லேருந்து.